நான் சொன்ன பைத்தியர் தான். நான் என்ன சொன்னேன், பீப் பிரியாணி போட வேண்டாம், மற்ற வச்சானு போட சொன்னேன். நல்ல பீப் பிரியாணியில காரம் போட்டு நல்ல பீப் சுக்கா சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு காரம் ஏறிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாம் பேசினால் பிஜேபி ஏதாவது ஆளுநர் ஆக்குவாங்களா? ஏன்னா அவங்க அப்படித்தானே கட்சியில பழக்கி இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஏதாவது ரகலை பண்றாங்க, பெரியார் யாராவது திட்டுறாங்க, இல்ல ஊர்ல ஏதாவது முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை பண்றாங்க, சத்தமா பேசுறாங்கன்னா அவருக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது நம்ம அண்ணன் ஆசைப்பட்டிருக்கலாம் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உத்தரப்பிரதேச மாட்ட ஆக்க உடையாமலைத்த அப்படின்னு அண்ணனுக்கு ஆசை. உத்தரப்பிரதேச மாட்டவெல்லாம் இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடுகாட்டம் கூட கோயம்புத்தூர்ல நீங்க அப்படி ஆக்கணும்னு நினைக்காது. கோயம்புத்தூர்ல உடையாம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பீப் கறி சம்பந்தமான பெண் ஒருத்தங்க அவங்கள இதெல்லாம் வைக்க கூடாது, என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் அவங்கள வைக்க கூடாதுன்னு மிரட்டுவாரு, கடுமையை திட்டுவாரு. அது ஊர் வழக்கம் அப்படிம்பாரு. அது ஊர் வழக்கம் தானா? அது அங்க என்ன நடந்துச்சு, இல்ல இது இவருடைய வழக்கமா, இவர் கட்சி வழக்கமா இருக்கலாமா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசுவோம். வணக்கம். நிர்மல்குமார், திராவிடர் விடுதலை கழகம் கோவை மாநகர தலைவர். பொதுவா ஊர் பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, நாட்டாமை இதெல்லாம் ஒரு அரசியல் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அது பேசலாம். ஊர்கொன்று சொல்லிட்டாருங்க, நாட்டாமை சொல்லிட்டாருங்க, ஊர் பூசாரி சொல்லிட்டாருங்க, சாமி பூ கொடுத்துருச்சுங்க, அதனால ஊருட்ட யாரும் போக கூடாதுங்க. இதெல்லாம் எப்படி ஒரு 2025 இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அது ஒண்ணும் இல்ல, அது ஊர் வழக்கம் இல்ல, ஒரு வெங்காய வழக்கம் இல்ல. என்னன்னா இவருடைய வழக்கம்னா இவருக்கும் இந்த வழக்கம் இருக்குமானா கிடையாது. இவர் ஒரு பிஜேபி ஓபிசி அணி பொறுப்பாளர். குறிப்பா தெளிவா சொல்ல போனா இது பிஜேபியின் வழக்கம். இதுதான் இங்க உண்மையா நடந்தது. ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்லி ஏதோ உடையாம்பாளையத்தில் உள்ள இந்த பீப் பிரியாணி கடையை நடத்துகிற அபிதா அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கும் ஒட்டுமொத்த ஊருக்குமே ஒரு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இவர் காட்ட விரும்புறார். அப்படியெல்லாம் அங்க உண்மை அது இல்ல. ஊருக்கு என்ன நினைக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் இதுதான் வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில அவங்க ஒண்ணு செஞ்சு பிழைக்கிறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச தொழில இவர் ஒண்ணு செஞ்சு பிழைக்கிறாரு. அப்படித்தான் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. பிஜேபிலேயே எல்லாத்துக்கும் இந்த பழக்கம் இருக்குமானா அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க என்னதான் பிஜேபியில இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்காங்க, நம்ம ஊருக்குள்ள நம்ம கூட அண்ணன் தம்பியா இருக்காங்க. பிஜேபியில இருக்கிறவங்க என்ன வேற நாட்டுக்காரங்களா? இல்ல, நம்ம அண்ணன் தம்பிதான். சிலர் அதுல கடுமையாக இருப்பதாக அல்லது இப்படியெல்லாம் பேசினால் பிஜேபியில் ஏதாவது ஆளுநர் ஆக்குவாங்களோ? ஏன்னா அவங்க அப்படித்தானே கட்சியில பழக்கி இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஏதாவது ரகலை பண்றாங்க, பெரியார் யாராவது திட்டுறாங்க, இல்ல ஊர்ல ஏதாவது முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை பண்றாங்க, சத்தமா பேசுறாங்கன்னா அவருக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது நம்ம அண்ணன் ஆசைப்பட்டிருக்கலாம் சுப்பிரமணியன். ஏன்னா அவர் மிரட்டினவர் பேரு சுப்பிரமணி தான். அல்லது இருக்கிற பொறுப்புல இருந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹை பொறுப்புக்கு போலாம், மாநில தலைவர் எல்லாம் மாத்திர மாதிரி இருக்கல இப்ப, அதனால நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உத்தரப்பிரதேச மாட்டாக்கு உடையாம்பாளையத்த அப்படின்னு அண்ணனுக்கு ஆசை. உத்தரப்பிரதேச மாட்டவெல்லாம் இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடுகாட்டம் கூட கோயம்புத்தூர்ல நீங்க அப்படி ஆக்கணும்னு நினைக்காது. சரியா? இங்க பிஜேபியில் இருக்கிறவங்களே அதை எதிர்ப்பாங்க. அவங்க பிஜேபியில இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இந்த மதத்துக்காக போராட கட்சி அப்படி இப்படி, அல்லது நம்ம ஜாதிக்காரர் தலைவர் அப்படின்னு ஏதாவது இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே வெறுப்புணர்வோடவும் பெரிய ரகலை எண்ணத்தோடவும் இருக்கிறவங்க எல்லாம் இல்ல. அவங்கெல்லாம் பல கொள்கைகள் பிடிக்காமே உள்ள இருப்பாங்க. ஊர் மக்கள் இதை எதிர்க்கவில்லை. இது பிஜேபியினுடைய பழக்கம். பிஜேபியினுடைய வெறியில சுப்பிரமணியன் இப்படி பண்ணிட்டார். சுப்பிரமணியன் கூட நாளைக்கு மாறலாம். அவர் இப்படியே இருப்பாருன்னு சொல்ல முடியாது. சரி, நான் கூட அவசரப்பட்டு பண்ணிட்டேன், அண்ணாமலை நம்மளை கவனிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரு அதை பண்ணிருக்கலாம். அவர் என்னத்தை கவனிப்பாரு? அவர் சிக்க வச்சுட்டு போயிடுவாரு. சீமானே இப்ப பெரியார பத்தி பேசி சிக்கி இருக்காருல்ல, அவன் கூப்பிட்டு கேட்டிருப்பா சீமானு, என்னையா உங்களை நம்பித்தாயே பேசணும்னு, என்னையா கடைசியில் நம்மளை போட்டு ஊரே அடிக்கிறானே தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு. அண்ணா இருந்தேன், நான் ஆதரவு தரனே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலாட்ட அவர் நின்று இருக்காரு. நிக்கத்தான் முடியும், ஆதரவு தர முடியும், ஆதாரத்தை தர முடியாது, இருந்தா தானே தர முடியும். அப்படி சுப்பிரமணியன்னா அண்ணாமலையவோ இல்லை ஏதோ ஒரு மலையில நம்பி இப்படி தேவையெல்லாம் பேசி சிக்கியிருக்காரு. சரி, ஒருவேளை ஊர் வழக்கமாவே இருக்கட்டும். என்ன ஊர் வழக்கம்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப சில ஊர்ல எல்லாம் ஊர் வழக்கம்னு சொல்லிட்டு நல்ல பண்புகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து சிறு சிறு தொகையை போட்டு யாராவது படிக்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அல்லது எல்லாரும் சிறு சிறு தொகையை போட்டு பண்ணி நம்ம ஊர் குழந்தைகளும் நல்லா படிக்கணும்னு ஒரு இடம் இல்ல, ஒரு மைதானம் இல்லை நம்ம குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு, அல்லது நம்ம குழந்தை ஸ்டேட் லெவல்ல விளையாட போறாங்க, நம்ம ஏதாவது ஒரு தொகை போட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த குழந்தை நல்லா வர்றதுக்கு ஒரு துணையா இருப்போம். அப்படி ஏதாவது ஊர் வழக்கம்னு சொல்லி செஞ்சா சொல்லலாம். பீப் பிரியாணி திங்க கூடாதுங்கிறத ஊர் வழக்கமா?
சரி, நீங்க இந்த ஊர்வலக்கம் அப்படிங்கிறீங்களே, உங்க ஊர்ல நீங்க வந்து எவ்வளவு பேர்த்த வந்து இப்ப அவங்க என்ன கஞ்சாவா வித்துட்டு இருந்தாங்க? ஊர்வலக்கத்தை மீறி கஞ்சா வித்தவனையோ அல்லது திருடனையோ பிள்ளை கையை பிடிச்சி எடுக்கிறவனுங்க, பாலியல் செண்டல் பண்றவன், சிலை திருடிட்டு போறவன், இவங்கள ஏதாவது ஊர்வலக்கம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி எதிர்த்து இருக்கீங்களான்னா, இல்ல எதிர்த்து அதை ஊருட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப வரைக்கும் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு வைங்க. உங்க ஊர்ல ஒரு 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 இது நாள் வரைக்கும் ஒரு 10 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. நல்லதுக்கு சிறைக்கு போயிட்டு வர எல்லாத்தையும் நம்ம கெட்டவங்கன்னு சொல்லல, ஆனா உண்மையாலுமே கெட்டதை பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்கான்னு வைங்க. என்ன ஊருட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்களா? இந்த ஊர் வழக்கத்தை மீறிட்டாரு, என்ன பண்ணிட்டீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அது என்ன, இவருக்கு பீப் பிரியாணி விற்க கூடாது அப்படிங்கிறது பிஜேபிக்கு போனதுக்கு அப்புறம், சாதாரண சுப்பிரமணியன் பிஜேபிக்கு போனதுக்கு அப்புறம் பிஜேபி மென்டாலிட்டியோட இந்த மாதிரி புத்தி வந்து இப்படி பண்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, நான் உங்க கட்சியில கேட்கிறோம், இங்க இந்தியாவில் இருந்து மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்வதில், மிக அதிகமாக ஏற்றுமதி செய்வதில் முதல் 4 இடத்தில் உள்ளவர்களில் ஒரு 2 பேர் பேரை சொல்றேன். அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றதுல முக்கியம் முதல் 4 இடத்துல இருக்கிறவர் இவரு. இந்த கம்பெனி, இதனுடைய முதலாளி வந்து அதுல் சதுர்வால். அதே போல அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ் சுனில் கபூர் இதனுடைய ஓனர். 2 பேரும் ஐயருக்கு தான். உங்களை எதிர்த்து பேசின அம்மா இஸ்லாமியர், இன்னொன்னு ஒரு பெண் நம்மளை எதிர்த்து பேசினாங்கிறத விட எதிர்த்து சரியா பேசினாங்க, துணிச்சலா பேசினாங்க. அது ஒரு பெண் பேசுதுங்கிறது பிஜேபிக்காரர்கள் இயல்பாவே ஒரு ஆண்களுக்கே வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. என்னடா சரி பேசுறாளடா இவ, என்னடா துணிச்சல நெஞ்ச நிமித்திட்டு பேசுறாளடா அப்படின்னு சொல்லி பொதுவாகவே ஆண்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ அது நீங்க பிஜேபியில வேற இருக்கிறீங்க. பிஜேபி வழக்கம் எப்படி பொறுத்துக்குவீங்களா? அதுல உங்களுக்கு அபிதாபமா பேசிட்டாங்க, அது இன்னும் எரிச்சல் ஏறிடுச்சு. நல்லா பீப் பிரியாணியில காரம் போட்டு நல்லா பீப் சுக்கா சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு காரம் ஏறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நீங்க வந்து ஏன் இந்த 4 பேர்த்துல வந்து இந்த 2 பேர்த்து பேர் எப்ப நான் சொன்னனே, இதை எப்படி அனுமதிக்கலாம்? பிஜேபி தானே அனுமதிக்குது, மோடி தானே அனுமதிக்கிறாரு. கட்சி கலைச்சிருங்களேன், கட்சி வழக்கம் சரியில்லை, அல்லது கட்சியை நான் வந்து எதிர்க்கிறேன், இந்த கட்சியிலிருந்து இதற்காகவே நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்களேன். சுப்பிரமணியனுக்குன்னு ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்கண்ணா, அதை சொல்லி என் வழக்கத்திற்கு நேர்மாறாக இருப்பதால் நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன், பிஜேபியில் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒரு அப்புறானே ஒருத்தங்க ஊர்ல ஒரு உழைக்கும் மக்கள், ஒரு பெண்மணி ஒருத்தங்க வந்து ஒரு சொந்தமா ஒரு தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களே கையை பிடிச்சிருந்தாங்களா? வந்து சாப்பிடுப்பா, என் கடையில் நீ கறி சாப்பிட்டே தான் ஆகணும், சரியா, நீ பீப் சுக்கா சாப்பிட்டே தான் ஆகணும், பிரியாணி சாப்பிட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை என்ன கையை பிடிச்சா எடுத்து உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க? இல்ல உங்க கட்சிக்காரங்களை யாராவது எடுத்து சாப்பிட வச்சாங்களா? இல்ல அப்படி யாராவது உங்க ஊர்ல, நீங்க சொல்றீங்களே உங்க ஊர் வழக்கம் அப்படிங்கிறீங்க, ஊர்ல எத்தனை பேர்த்த அப்படி இழுத்து கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இந்தா நீ வந்து மாட்டு எலும்பு சாப்பிடு, மாட்டுக்கறி சூப்பர் தின்னு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அப்படி பண்ணிருக்காங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே. உங்க வழக்கம்னு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அம்மா மேல கோபம், அது உங்க சித்தாந்தத்தினால வந்த கோபம். தனிப்பட்ட முறையில சுப்பிரமணியன் அந்த அம்மா மேல கோபம் இருக்காது. கண்டிப்பா அவர் ஒரு உழைக்கும் நபரா தான் இருப்பார், அவருக்கு அப்படி இருக்காது. உன் சித்தாந்தப்படி பிஜேபியில இருக்கிறதுனால அந்த எண்ணம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம ஊர்லதான் ஒத்தோட்டால வாங்கினது, நம்ம ஊர்லதான் பிஜேபி. இன்னும் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் இல்ல இருக்கிறது இல்லாம போயிடும், சரிங்களா? சரி, அப்படித்தான் இதெல்லாம் பேசுற பண்றமே. நம்ம கட்சியில அப்படி இருக்காங்களான்னா நம்ம கட்சியிலே அப்படி இல்லை. எதுக்கு போய் ஏன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதானே வேணா? யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க பக்கத்துல என்ன சொல்றீங்க, மாரியம்மன் கோயில் எல்லாம் அங்க கோயில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. நான் அவ்வளவு கோயில் மேல பக்தி உண்டானா இந்த பீப் பிரியாணி வந்து மாரியம்மனுக்கு இந்த வாசம் போயிருமே அப்படின்னா நீங்க எதிர்க்கிறீங்க. அந்த கோயில்ல ஒரு இந்து கோயில், அந்த ஊரில் உள்ள அனைத்து இந்துக்களுமே அந்த கோயில்ல வந்து கும்பிட முடியுமா? ஒரு முழுக்க மாரியம்மனுக்காகவே வாழுகிற, மாரியம்மன் தான் என்னுடைய உயிர், மாரியம்மனுக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன்னு சொல்லி இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்களை யாராவது ஒரு பெண்மணிய அல்லது ஒரு ஆண் யாரோ ஒருத்தர அந்த கோயில் கூட இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்திருக்காங்களாண்ணா? நீங்க சொல்லுங்கண்ணா. அவங்களும் இந்து தானே, நீங்க பிஜேபி வழக்கம் தானே, அதுக்கெல்லாம் கேளுங்க. அது என்ன பீப் பிரியாணி வைக்கிறதா மாரியம்மனுக்கு இதாகாதா? மாரியம்மன் உங்ககிட்ட சொன்னாங்களா? பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு என்ன, பள்ளிக்கூடத்து குழந்தை என்ன உங்ககிட்ட கேட்டாங்களா? பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சாயங்காலம் தானே போறான். என்ன காலையில 9 மணிக்கு பெல் அடிக்கும் போது கடையை ஆரம்பிச்சுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு தேசிய கீதம் பாடும்போது முடிச்சுட்டு போயிடுறாங்களா? என்னன்னா இதெல்லாம் நியாயமாண்ணா? இதெல்லாம் ரொம்ப மோசமான பழக்கம். தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்து
இனிமேல் வேறு யாருக்கும் நடக்காதவாறு பாடமாக இருப்பது போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப நீங்க மென்மையா கையாளாதீங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேச மாத்துறதுக்கல்ல, உத்தரப்பிரதேச வாசம் கூட இங்க வரக்கூடாது. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணா மண், கலைஞர் மண், திராவிட இயக்க மண், சமத்துவ போராளிகள் இருந்த மண். இங்க நீங்க உத்தரப்பிரதேச ஸ்டைல்ல இங்க பண்ணிட்டு இருக்கிறத எப்படி நீங்க அப்படியே நீட்டி நிலைச்சு எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேசி பண்ணி எப்ப அரெஸ்ட் பண்ணுவீங்க? உணவா உரிமை. மாட்டுக்கறியே சாப்பிட மாட்டேன்ற ஒருத்தனை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவன் வாயில திணிச்சாலும் தப்புதான், அவன் மேலேயே நடவடிக்கை. அப்படி யாரும் பண்றது இல்லை. பண்ணுனா எடுங்க. இல்ல மாட்டுக்கறி சாப்பிட்றவன நீ சாப்பிடவே கூடாது, அது ஊர் வழக்கம், மாவட்ட வழக்கம், ஒன்றிய வழக்கம், இந்த கதையெல்லாம் அனுமதிக்க கூடாது. உள்ள தூக்கி வைக்கணும். சரியா? அதுதான் தமிழ்நாடு. இந்த திராவிட மாடல் ஆட்சியா இருக்கணும். நீங்க லேட் பண்ண வேண்டாம், உடனடியே தூக்கி உள்ள வைங்க. ஊர் வழக்கம் என்பது இன்னும் சொல்ல போனா, ஊர் வழக்கம் அப்படின்னா அப்பெல்லாம் கணவன் இழந்தா மனைவி உடன்கட்டை ஏறணும். அப்பெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பேர்றோமா? எந்த ஊர்ல ஏறுறீங்க? ஏறுறதெல்லாம் தாண்டி கணவனே செத்து போயிட்டாலும் சரி, நான் குழந்தைகளை நான் சொந்தமா தொழில் நடத்தி ஏதாவது பண்ணியே வாழ்ந்து காட்டுவேன், என் குழந்தைய வளர்த்துவேன், படிக்க வைப்பேன்னு சொல்லி எவ்வளவு பெண்கள் துணிஞ்சு சொந்த தொழில் செய்யறாங்க. அப்படி துணிஞ்சு தொழில் செய்யற ஒரு அபிதா போன்ற ஒருத்தங்களை, அவங்களுக்கு கணவரெல்லாம் இருக்காங்க, எல்லாம் குடும்பத்தோடு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட மண் இது. அவங்களுக்கெல்லாம் துணை நிற்கும் அப்படிங்கிறத அரசே அறிவிக்கணும். இன்னும் பல இடங்கள்ல பீப் பிரியாணி கடைகள் அதிகமா வரணும். சரிங்களா? அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து துணிச்சலா ஆதரவா பக்கபலமா நிக்கணும். இதுதான் தமிழ்நாடுன்னு காட்டணும். சுப்பிரமணியனை போன்றவர்களை கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து, இப்படிப்பட்ட சுப்பிரமணியர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கங்க இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். நன்றி.